ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம செம்ம த்ரில்லிங்கான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பார்க்க போறோம். படத்தோட பேரு டாவ். 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல நைட் டைம் ஒரு கிளப்பை காமிக்கிறாங்க. அந்த கிளப்புக்கு ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேரு ஜூலியா. பொதுவா கிளப்புக்கு எல்லாரும் எதுக்கு போவாங்க? ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்றதுக்கு தானே. ஆனா நம்ம ஹீரோயின் சரியான திருட்டு பொண்ணு. அங்க இருக்க அவங்களுடைய செயின், போன் எல்லாத்தையும் அவங்களுக்கே தெரியாம ஆட்டைய போட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க திருடின பொருள் எல்லாத்தையும் இன்னொருத்தவங்க கிட்ட போய் விக்கிறாங்க. எல்லா பொருளையும் வாங்கிட்டு ரொம்ப கம்மியா காசு கொடுக்குறாங்க. இன்னும் இது ஏன் இவ்வளவுதான் காசு அப்படின்னு கேட்டா, நீ கொண்டு வந்த பொருளுக்கு இவ்வளவுதான், அடுத்த வாட்டியாச்சும் நல்ல பொருளா கொண்டு வந்த மாதிரி குப்பைங்களை கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சமா பணம் கொடுக்குறாங்க. நம்மளே கேடி, நம்மளை விட பெரிய திருட்டு கேடியா இருக்காளே இவ. மூஞ்ச பத்தியா நல்லா கொண்டை போட்ட கொரிலா மாதிரின்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு அந்த காசை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் அவங்க முடிய தனியா கழட்டி வச்சிடறாங்க. என்னன்னு பார்த்தா விக்கு புள்ள இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த காசை ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு, சே என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவங்க வீட்டு கதவை யாரோ வெளியே இருந்து ஓபன் பண்றாங்க. அந்த சவுண்ட் இவங்களுக்கு கேட்டு திரும்பி பாக்குறாங்க. ஆனா டோர் க்ளோஸ்லயே தான் இருக்கு. யாரும் உள்ள வந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த பையன் ஆல்ரெடி உள்ள வந்துட்டான் போல இருக்கு. அப்படியே உங்களுக்கு பின்னாடி இருந்து மூஞ்சில ஒரு துணியை போட்டு ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறான். ஹீரோயின் அப்படியே பொறுமையா கண் முழிச்சு பாக்குறாங்க. சேர்ல கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு லேப் மாதிரி இருக்கு. இவங்களை கடத்திட்டு வந்தவன் ஏதோ ஒரு மிஷினை ஆன் பண்றான். அதை ஆன் பண்ணதும் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட மண்டையில சின்ன வயசுல இருந்து என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே ஒரு மெமரிஸா பிளாஷ்பேக்கா வருது. அவ்வளவுதான், இதெல்லாம் வந்தது. அப்படியே மயங்கி போயிடுறாங்க. திரும்பி கண்ணை ஓபன் பண்ணா ஏதோ ஒரு செல்லுக்குள்ள இருக்காங்க. வாயை வேற கட்டி போட்டிருக்காங்க. அதை அவுக்க ட்ரை பண்ணா முடியல. எங்க இருக்கிறோம், எதுக்காக நம்மளை கடத்திட்டு வந்தான் அப்படின்ற எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. அப்பதான் மேல பார்த்தா யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்படியே அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே பின்னாடி திரும்பினா நம்ம ஹீரோயின் மாதிரி இந்த இடத்துல ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. அதுல ஒரு மொட்டைய நம்ம ஹீரோயின் கிட்ட வரான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே பின்னாடி போறாங்க. அப்ப அவன் ஏதோ சொல்ல வரான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு இன்னும் வேகமா பின்னாடி போறாங்களா. அப்ப அந்த செல்லுடைய கம்பி மேல போய் விழுறாங்க. உடனே உங்களுக்கு ஷாக் அடிக்குது. இதை சொல்றதுக்காக தான் அந்த பையன் வந்திருப்பான் போல இருக்கு. வாய் கட்டி இருந்ததுனால அந்த பையனால பேச முடியல. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க 2 பேருடைய கழுத்துக்கு பின்னாடியும் ஏதோ சிப் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்களோட கழுத்துலயும் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்குமே அந்த சிப் இருக்கு. இப்போ இந்த 3 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அமைதியா ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த செல்லுக்குள்ள இருக்க ஒரு டோர் ஓபன் ஆகுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அந்த டோருக்குள்ள வேற ஒரே இருட்டா இருக்கா. சோ மாத்தி மாத்தி மூஞ்ச பாத்துக்கிட்டு பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா இவங்க அந்த டோருக்குள்ள போகாததை பார்த்துட்டு சைட்ல இன்னொரு டோர் ஓபன் ஆகுது. அது வழியா இவங்களை கடத்தனவன் வரான். கையில ஒரு ஷாக் கொடுக்கற ஸ்டிக் எடுத்துட்டு வரான். உள்ள வந்து நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வரான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துகினே பின்னாடி போறாங்க. அந்த டோருக்குள்ள போக வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்றான் போல இருக்கு. நம்ம ஹீரோயினும் அந்த டோருக்குள்ள போனதும் இவன் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே திருன்னு மூச்சு நின்னுகிட்டு இருக்காங்களா. அப்ப இவங்களுக்கு பின்னாடி அப்படியே ஒரு கம்பி நவுனே வருது. இவங்களை முன்னாடி நடக்க வைக்கிறதுக்கு தான் அந்த பையன் பண்ணியிருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து வராங்க. ஒரு கட்டத்துல அந்த கம்பி நின்றுது. அங்க இருக்க கதவு வழியா போய் பார்த்தா ஆரம்பத்துல ஒரு லேப்ல கட்டி வச்சிருந்தால அதே லேபுக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் முதல்ல மாதிரியே நம்ம ஹீரோயின் அந்த சேர்ல கட்டி போட்டு இவங்க கழுத்துல இருக்க அந்த சிப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த மிஷின் ஆன் பண்றதுக்கு போறான். அதை பார்த்ததும் ஹீரோயின் கதறாங்க. இல்ல வேணாம், அதை மட்டும் பண்ணாத, தயவு செய்து ஆன் பண்ணாதன்னு கத்துறாங்க. ஆனா அந்த பையன் காதுல வாங்காம போயிட்டு ஆன் பண்றான். உடனே இவங்களுக்கு நிறைய மெமரிஸ்லாம் அப்படியே பிளாஷ்பேக்கா வருது. இது எதுக்காக பண்றான், ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா எல்லா வேலையும் முடிஞ்சதும் இவங்களோட கையை கட்டி திரும்ப அனுப்பி வைக்கிறான். அந்த சமயம் இவங்க அந்த பயலுக்கு தெரியாம டக்குன்னு ஒரு சிசர் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. இத அந்த பைய கவனிக்கல. திரும்ப நம்ம ஹீரோயினா அந்த செல்லே அடைச்சு வச்சுட்டு போயிடுறான். உள்ள வந்ததும் ஹீரோயின் முதல் வேலையா அந்த கத்திரிக்கோலை வச்சு வாயில இருக்க கட்டை அவுக்குறாங்க. அதுக்கப்புறம் கையில இருக்க கட்டை அறுக்க ட்ரை பண்றாங்க. பட் முடியல. அதனால அந்த மொட்டையை நான் அறுக்க சொல்றாங்களா. ஆனா அந்த பையன் பயந்துகிட்டே என்னால முடியாதுன்றான். உடனே அப்படியே அவனை புடிச்சு செவுத்துல சாத்தி, என்ன இங்கே இருந்து சாகலான்னு நினைக்கிறியா, ஒழுங்கா கட்டை அவுத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில இருக்க கட்டை அறுத்துறாங்க. அதுக்கப்புறம் மத்த 2 பேருடைய கட்டையும் அவுத்து விட்டுறாங்க. இந்த மொட்டையன் பயங்கரமா பயப்படுறான். இல்ல நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, போலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும், அவன் கையில மாட்டணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, நம்மளெல்லாம் தேடி யாரும் வரமாட்டாங்கன்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் எப்படி ஒரு திருடியோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு இல்லீகல் வேலை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க புள்ள. சோ இவங்களெல்லாம் தூக்குனா யாரும் தேடி வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த பையன் தூக்கிட்டு வந்திருக்கான். சரி இவ்வளவு விவரமா பேசுறியே, இப்ப என்னதான் உன்னோட ஐடியா அப்படின்ற மாதிரி அந்த மொட்டையும் கேக்குறான். வேற என்ன, தப்பிக்கிறது தான் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேன்ட்டை கிழிச்சு அதுல அந்த கத்திரிக்கோலை கட்டுறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா இந்த செல்லுடைய கம்பியில ஷாக் அடிக்குதுல, அதுக்கான பவர் சப்ளை போர்ட் பக்கத்துல தான் இருக்கு. அதோடைய வயரை கட் பண்ணி விட்டாங்கன்னா இவங்களுக்கு ஷாக் அடிக்காது. அப்படியே இந்த செல்ல இருந்து வெளியே வந்து டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணலாம்ல, அதுக்காக தான் இப்படி பண்றாங்க. அந்த துணியில சிசரை கட்டிட்டு வெளியே தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த வயர்ல அந்த கத்திரிக்கோள் மாட்டவே மாட்டேங்குது.
ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க கையில ஷாக் அடிச்சதுதான் மிச்சம். இருந்தாலும் அவங்க விடுறதா இல்ல, தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்காங்களா. அப்போ ஒரு கட்டத்துல அந்த போர்டுல பட்டு டக்குன்னு ஸ்பார்க் வருது. அதை பார்த்ததும் இந்த பையன் பார்த்து பக்கத்துல கேஸ் இருக்கு, அதுல எங்கேயா பத்திக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு புள்ள. இந்த வயர்ல போட்டு வயரை கட் பண்றதுக்கு பதிலா அந்த கேஸை கட் பண்ணி விட்டுறலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பைப் லைனை கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொட்டையன் பைப் போடுறான். என்னடி பண்ணிட்டு இருக்க, அதை மட்டும் கட் பண்ணனா அவ்வளவுதான், இந்த இடமே வெடிச்சிடும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பின்னாடி அனுப்பி விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த பைப் லைனை கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிட்டு இருக்கு. உடனே அந்த சிசரை போர்டுல தூக்கி போட்டதும் ஸ்பார்க் வருது. அவ்வளவுதான், ஸ்பார்க் கேஸ்ல பட்டதும் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அப்படியே எல்லாரும் தூக்கி அடிக்கப்படுறாங்க. அவங்க மட்டும் தூக்கி அடிக்கப்படல, அந்த செல்லு டோரு எல்லாமே உடைஞ்சிருது. அந்த டோர் வழியா வெளியே வந்தா ஒரு லிஃப்ட், அந்த லிஃப்ட் மூலியமா மேல வந்துடுறாங்க. ஆளாளுக்கு கையில ஒரு கம்பியை வச்சுக்கிட்டு அந்த பையன் எங்கேயாச்சும் இருக்கானான்னு பயத்தோட தேடிக்கிட்டே வராங்க. ஆனா யாரும் இருக்க மாதிரி தெரியல. சரி அப்படியே நம்ம வெளியே போயிடலாடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களா. அப்போ முன்னாடி ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில இவங்களோட உருவத்தையே பார்த்து பயந்துடுறாங்க. சே, வெறும் கண்ணாடி தானா, பயந்துட்டான்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எப்படி வெளியே போறதுன்னு பாத்துக்கிட்டே போறாங்களா. அப்ப அந்த மொட்டையன் வெளியே போற டோரை கண்டுபிடிச்சிட்டான். காய்ஸ் எல்லாரும் சீக்கிரம் வாங்க, இங்கதான் அந்த மெயின் டோர் இருக்கு அப்படின்னு கூப்பிடுறான். உடனே இவங்களும் போறாங்க. ஆனா அந்த டோரை ஓபன் பண்ண முடியல, அதுல ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஹேண்ட் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அப்ப அந்த மொட்டையன் சும்மா இல்லாம அவனோட கையச்ச வைக்கிறானா. அவ்வளவுதான், ஒரு வேறெல்லாம் ஸ்கேன் பண்ணி பாக்குது. இவனுடைய ஸ்கேன் எப்படி அது ஏத்துக்கும். மிஸ் மேட்ச் ஆனதும் டக்குன்னு ஒரு அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுருது. அதுல இவங்க கூட ஒரு பொண்ணு இருந்தால அவளுக்கு பயங்கரமா காது வலிக்குது. காதை புடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறா. அந்த சமயம் இவங்களுக்கு பின்னாடி காமிக்கிறாங்க. அடுத்து என்னாச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விளம்பரம். நம்மளுடைய பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ், வெட்டிங் இது எல்லாத்தையுமே ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கேக் வேணும். அந்த கேக்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் ஒன் பீஸ் டிலைட் அப்படின்னு ஒரு ஹோம் பேக்கிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கவங்க யாருக்காச்சும் உங்களுடைய ஸ்பெஷல் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கேக் தேவைப்படுச்சுன்னா கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம ஒன் பீஸ் டிலைட் பாண்டிச்சேரியில் தான் இருக்கு. பாண்டிச்சேரியை தாண்டி வெளியூருங்களுக்கு ப்ரௌனிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். 1/2 கிலோ ப்ரௌனி வெறும் 499 தான் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் ப்ரௌனி வேணும்னா மறக்காம கீழே தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் 3 ஆர்டருக்கு ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு. அப்படியே இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முக்கோண ஷேப்ல ஏதோ ஒன்று இருக்கு, அது அப்படியே பொறுமையா ஆக்டிவேட் ஆகுது. பார்த்தா அது ஒரு ரோபோட் புள்ள இருக்கு. இவங்க வெளியே தப்பிக்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த ரோபோட் ஆக்டிவேட் ஆயிட்டு இவங்களை தடுக்க வருது. ஃபர்ஸ்ட் அந்த மொட்டையன் அவன் அந்த ரோபோட் குத்தி கொன்னே போட்டுருது. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பயந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க பாருங்க. அந்த ரோபோட் விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய காடு. அப்பாடா, வெறும் ஜன்னல் தான் இருக்கு. கண்ணாடியை உடைச்சு தள்ளிட்டு வெளியே போயிட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை உடைக்க பாக்குறாங்க. ஆனா அது ஈஸியா உடைய மாட்டேங்குது. உடனே ஹீரோயின் அவங்க கையில இருந்த கம்பியை வச்சுட்டு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ரோபோட் கதவை உடைச்சிக்கிட்டு இருக்கு உள்ள வரதுக்காக. நம்ம ஹீரோயினா போட்டு அடின்னு அடிச்சு ஒரு கட்டத்துல அந்த கம்பி எடுத்து சொருகுறாங்க பாருங்க. அப்புறம் தான் தெரியுது அது ஜன்னல் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். போச்சுடா, நல்லா வசமா மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, கூட இருக்க பொண்ணை ஒரு கபோர்ட்ல ஒளிய வச்சுட்டு அவங்க ஒரு சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த ரோபோட் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துருது. 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த கபோர்ட்ல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு கபோர்டை ஓபன் பண்ணி உள்ள இருக்க பொண்ணை வெளியே இழுத்து போட்டு அவங்களையும் கொண்டு அவ்வளவுதான். இதை பார்த்த ஹீரோயின் ஓடுறாங்க பாருங்க. விழுந்து அடிச்சு மெயின் டோரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரோபோட் அவங்கள பிடிச்சிருது. கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த ரோபோட் பிடிக்க இந்த பக்கம் இவங்களை கடத்திட்டு போனவனும் வந்துடுறான். இந்த ரோபோட் இவங்களை கொல்றதுக்காக அப்படியே கையை தூக்குது. அப்ப அந்த பையன் டாவு நிறுத்து அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த ரோபோட் நம்ம ஹீரோயினை விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அந்த இடத்துல கட்டி போட்டு நேரா லேப போய் பாக்குறான். அந்த இடத்துல லேப்லாம் இல்ல, வெடிச்சதுல ஃபுல்லா லேப் காலி. ஆனா அது கூட இப்ப அவனுக்கு பிரச்சனை இல்ல. வேகமா ஓடி போறான். எங்கன்னு பார்த்தா இவங்க கழுத்து பின்னாடி ஒரு சிப்பு இருந்துச்சுல, அந்த சிப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறான். ஃபர்ஸ்ட் அந்த மொட்டையனோட சிப்பு அப்படியே பொறுமையா வெளியே எடுக்கிறான். ஆனா அதை வெளியே எடுத்ததுமே டீஆக்டிவேட் ஆயிடுது. அவ்வளவுதான், சே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்னுட்டு டாவோ கிட்ட கேக்குறான், என்ன நடந்துச்சு பிளே பண்ணு அப்படின்னு சொன்னா சிஸ்டம்லாம் ஆஃப்லைன்ல இருக்குன்னு சொல்லிடுது. சரி, அப்ப அந்த PSI ப்ராஜெக்ட் அதோடைய டேட்டாவாச்சு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லன்னு சொல்லிடுது. அவ்வளவுதான், இவனுக்கு செம்ம கோவம் வருது பாருங்க. நம்ம ஹீரோயின் செவுத்துல ஒரு கம்பியை சொருவுனாங்கல்ல, அதை கையில எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோயினை நோக்கி வரான். பிரஷர் பயங்கரமா ஏறுது. ஹீரோயினை இப்பயே அடிச்சு கொல்லான் போல அவனுக்கு வெறி வருது. அப்ப அந்த டாவு என்ன பண்ணுது, அலெக்ஸ் உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைல்டான மியூசிக்கை பிளே பண்ணி விடுது. இந்த பயலோட பேரு தான் அலெக்ஸ் புல இருக்கு. உடனே இந்த பயலும் அந்த கம்பியை கீழே போட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு டாவு அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடுறான். மேலதான் அவனோட ரூம் இருக்கு. அவன் அப்படி சொல்லிட்டு போனதும் இந்த டாவு என்ன பண்ணுது, குட்டி குட்டியா நிறைய ட்ரோன் ஆக்டிவேட் பண்ணி விடுது. அதுங்க தான் அந்த வீட்டையே கிளீன் பண்ணும் போல இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்குது. கூடவே பெரிய
ரோபோட்டும் என்ன பண்ணுது, அங்க 2 பேரும் இறந்து கிடக்குறாங்களே அவங்களோட பாடியை இழுத்துக்கிட்டு போகுது. அதுல படிகிற ரத்த கரை எல்லாத்தையுமே பின்னாடியே அந்த குட்டி குட்டி ட்ரோன்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டே வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மொத்த வீட்டையுமே கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நைட் ஆகுது. ஹீரோயின் இன்னும் அதே இடத்துல தான் கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோயின் ஸ்லோவா கண் முழிக்கிறாங்க. ஆலெக்ஸ் மேல இருந்து கீழே வரான். நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ ஏதாச்சும் பண்ணனா டாவோ உன்னை கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். இந்த பக்கம் அந்த ரோபோட்ஸை காமிக்கிறாங்க. ஒரு இண்டு இடுக்கு எல்லாத்தையுமே சுத்தமா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. அந்த ட்ரோன்ஸ் மொத்த வீட்டையும் சுத்தமா கிளீன் பண்ணிடுச்சு. இந்த ஆலெக்ஸ் பையன் வீட்டுக்கு வரான். வந்ததுமே எல்லா இடமும் கிளீனா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறான். ஃபுல்லா எல்லா இடத்தையும் தொட்டு பாக்குறான். எல்லாமே சூப்பரா கிளீனா இருக்கு. இவர் உள்ள வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா டாவோ எல்லாத்தையும் சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரியே அந்த சப்ஜெக்ட் 3, அதாவது நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள இந்த டாவோ சப்ஜெக்ட் 3 தான் கூப்பிடும். நீங்க சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் 3 தவிர எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னைக்கு சைனீஸ் மெனுவை வச்சுதான் டின்னர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இத்தனை மணிக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஏஐ என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கோ அதுக்கப்புறமேட்டு ஆலெக்ஸ் என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே அதுவே சொல்லிடுது. சூப்பர், இப்படிதான் நல்லா வேலை செய்யணும். உனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாவுக்கு ஆலெக்ஸ் புதுசா ஒரு மியூசிக்கை பிளே பண்ணி விட்டு போறாரு. உடனே ஹீரோயின் அடே என்னோட கையை அவுத்து விட்டு போயேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த பையனும் கையை அவுத்து விட்டுறான். ஆனா டாவு கிட்ட சப்ஜெக்ட் 3 நவுந்தானா அவளை கொன்று, ஒருவேளை ஏதாச்சும் பேசினானா நாக்கு அறுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்போ கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஆரம்பிக்குது. ஹாலோகிராம்ல தான் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. PSI அப்படின்ற ஒரு கம்பெனியோடைய CEO புள்ள இருக்கு இந்த பையன். ஏஐ மெயினா வச்சுதான் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனுஷங்களையும் ஏஐயும் பிரிச்சு காட்டுறது என்னது, எமோஷன்ஸ் தான். மனுஷங்க ஃபீலிங்ஸை வச்சு ஒரு முடிவெடுப்பாங்க, ஆனா ஏஐயால அது முடியாது. பட் அதை சாத்தியமாக்குறதுக்காக தான் இவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க புள்ள. அதோடைய அப்டேட்ஸை இன்னைக்கு கொடுக்கறதா இந்த பையன் சொல்லி இருந்திருப்பான். ஆனா இப்ப அது இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோயின் பண்ண வேலை அதை லேபையே மொத்தமா எரிச்சு விட்டாங்களே, அதோட எல்லா டேட்டாஸும் போயிடுச்சு. சோ இந்த பையன் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றானா. இதனால போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் கோவப்படுறாங்க. ஏன்னா இந்த பையன் பல மாசங்களா கம்பெனிக்கு வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணதே இல்ல புள்ள இருக்கு. இந்த மாதிரி ஹாலோகிராம்ல தான் போய்கிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருந்து தான் அந்த ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ நீ பண்ணிட்டு இருக்க ரிசர்ச் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணனா நாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம்ல அப்படின்ற மாதிரி சொன்னா. அதுக்கு இந்த பையன் வந்துட்டு எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, 95% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கம்பெனியும் ப்ராஜெக்டும் என்னுடைய வாழ்க்கை, அப்படிலாம் ஈஸியா விட்டுற மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த பையன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறதுக்காக அங்க இருந்து நவுறலான்னு பாக்குறாங்க. அப்ப கரெக்டா அந்த பையன் வெளியே வந்துடுறானா. உடனே இவங்க திரும்ப அதே இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை பிடிச்சி பாத்ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். எதுக்காகனா அதான் லேப் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சுல. சோ அந்த சிஸ்டம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே புதுசா ஆர்டர் பண்ணிருக்கான் போல இருக்கு. அதை வந்து 2 பேரும் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயினை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும்ல, அதனாலதான் பாத்ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு யாரோ சில பேர் வெளியே நடக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவங்க ஹெல்ப்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதுவுமே வெளியே கேட்கல. ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருக்கு போல. ஒரு கம்பியில தான் கையை கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த கம்பியை போட்டு தட்டுன்னு தட்டுறாங்க, செவுத்திலேயே முட்டிக்கிறாங்க. என்ன பண்ணாலுமே வெளியே ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்கல. கையில ரத்தம் வந்தாலும் பரவாயில்லடா, எப்படியாச்சும் கையை பிச்சுக்கிட்டு போய் உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு புடிச்சு இழுன்னு இழுக்கிறாங்க. அதுல அந்த கம்பி மட்டும் தான் உடஞ்சிக்கிச்சு லைட்டா. சோ அதனால கொஞ்சம் இவங்களால நவுற முடியுது. அப்படியே எக்கி கலால அந்த கண்ணாடியை தொடுறாங்க. இவ்வளவு நேரம் வெள்ளை ஸ்கிரீனா இருந்தது டிரான்ஸ்பரண்டா மாறிடுச்சு. அப்போ உயிரை கொடுத்து கத்துறாங்க பாருங்க. ஏன்னா அங்கதான் ஒரு பையன் ஆப்போசிட்ல திரும்பி நின்னுகிட்டு இருக்கான். அவனை எப்படியாச்சும் கூப்பிட்டுலாமே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் அந்த ரோபோட்ஸ் அப்புறம் அந்த இடம் எல்லாத்தையுமே அப்படியே ஆச்சரியமா சுத்தி பார்த்துட்டு இருக்கானா. அப்போ இவனுக்கு பின்னாடி ஏதோ நவுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் பின்னாடி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இவன் அப்படியே ஸ்லோவா திரும்பலான்ட்டு பார்க்கும்போது இந்த ஆலெக்ஸ் பையன் வாங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டீங்களா, இந்தாங்க டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து வெளியே அனுப்பி விட்டுறான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கை கிட்ட இருந்தாலும் அது நழுவி போயிடுச்சு. இவ அடங்க மாட்டா போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஆலெக்ஸ் கோவமா உள்ள வரானா. அப்போ ஹீரோயின் செவுத்திலேயே தலையை போட்டு முட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்படி பண்ணாதன்ட்டு இந்த பையன் ஓடி வந்து தடுக்கிறான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயின் கழுத்துல இருக்க சிப்பு ரொம்ப முக்கியம். டேய் உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, என்னதாண்டா என்ன வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க. அப்பதான் இந்த ஆலெக்ஸ் பையன் என்ன சொல்றானா, நம்ம பிரெயினை தூண்டக்கூடிய ஒரு டெஸ்ட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சோம்னா நம்மளோட தாட்ஸ் இருக்குல்ல, அப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் உருவாகும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை நம்ம ஹீரோயின் கழுத்து பின்னாடி ஒரு சிப் இருக்குல்ல, அந்த சிப் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை கேப்சர் பண்ணி ஒரு அல்காரிதமா டீகோட் பண்ணி கொடுக்கும். அந்த அல்காரிதம் தான் இந்த பயலுக்கு வேணும். அதுக்காக தான் 3 பேரை புடிச்சிட்டு வந்திருப்பான். ஆனா இப்பதான் 2 பேரும் இறந்து போயிட்டாங்களே. சோ இப்போதைக்கு இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளாலதான் இந்த 2 பேரும் இறந்துட்டாங்க. இப்போதைக்கு இருக்கிறது நம்ம மட்டும்தான். கண்டிப்பா இவனுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்மள விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதையே ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க. உடனே இந்த பையன் வந்துட்டு நீ இந்த பசில சால்வ் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வேகமா அந்த பசில முடிச்சு கொடுக்குறாங்க. இந்த பையன் சொன்ன மாதிரியே சாப்பாடு கொடுக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு அது பத்தல. எனக்கு சிக்கன் பிரியாணி, முட்டை பொடி மாஸ்லாம் வேணும், அப்புறம் நான் டெய்லி குளிக்கணும், போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதும் இந்த ஆலெக்ஸ் பையன் என்ன சொல்றான், என்ன இப்ப டிமாண்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டதும், ஆமாண்டா உனக்கும் உன்னோட ப்ராஜெக்டை முடிக்கணும், அதுக்கு நான் வேணும், சோ நான் கேட்கறது எல்லாத்தையும் நீ பண்ணி தான் ஆகணும், நான் கேட்டது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த பயலுக்கு இன்னும் வெறுப்பாகுது. இப்போ நீ சொல்ற மாதிரி பண்ணாம நான் சொல்ற மாதிரி பண்ணலாமா, அப்படியே உன்னை புடிச்சிட்டு போய் கட்டி போட்டு உன்னோட வாய்க்குள்ள ஒரு டியூப் அனுப்பி உனக்கு தேவையான நேரத்துல சாப்பாடை மட்டும் அந்த டியூப் வழியா வயிற்றுக்குள்ள அனுப்பி விட்டு கொஞ்சம் கூட உன்னை நவுற விடாம ஃபுல்லா கட்டி போட்டுட்டு உன்னோட கண்ணை மட்டும் யூஸ் பண்ணி அந்த பசில சால்வ் பண்ற மாதிரி நான் உன்னை பண்ணட்டுமா, இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும், பெரிய ஜீனியஸ் நினைப்பு, ஒழுங்கா அந்த பசில சால்வ் பண்ணு, வேணும்னா அதை முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னதோ நம்ம ஹீரோயின் அந்த பசில முடிச்சுட்டு போய் நல்லா குளிச்சுட்டு வராங்க. அப்படியே அன்னைக்கான நாள் முடியுது. அடுத்த நாள் திரும்ப காலையில இந்த பையன் கிளம்பி வெளியே போயிடுறான். இன்னும் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு 14 நாள் மட்டும்தான் இருக்கு. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட டாவு சொல்ற எல்லாத்தையும் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த பையன் போனதும் டாவு நம்ம ஹீரோயின் கிட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாம செவுத்து தொட்டு பாக்குறாங்க. அப்ப அது வித்தியாசமா ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு. டாவு என்னது இது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு டாவு சொல்லுது, இந்த வீட்டுல இருக்க செவுத்துல ஒரு ஸ்மார்ட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதாவது சின்ன சின்ன நானோ மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சிருக்காங்களாம், அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த டோர்ல அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அந்த டோர்ல எல்லாம் நானோ மெட்டீரியல்ஸ் இல்ல, ஆனா அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ஆலெக்ஸுக்கு மட்டும் தான் அனுமதி இருக்கு, வேற யாராலையுமே போக முடியாது அப்படின்ற மாதிரி டாவு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அதை கேட்டுக்கிட்டே டோரை நோக்கி போறாங்க. அப்ப டாவு வார்னிங் கொடுக்குது, சப்ஜெக்ட் 3 நில்லுங்க, அங்க போகாதீங்க, நீங்க அங்க போக கூடாது, திரும்ப இங்க வாங்க, இல்லனா உங்களுக்கு வலிய கொடுப்பேன், அதாவது அடிப்பன்றதான் அப்படி பெயினை கொடுப்பேன்ற மாதிரி சொல்லுது. திரும்ப வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் காதுல வாங்காம மெயின் டோரை நோக்கி போயிட்டே இருக்காங்களா. அந்த சமயம் முன்னாடியே அந்த குட்டி குட்டி ட்ரோன்ஸ் வந்து வழியை பிளாக் பண்ணுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த பசில் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே சாயந்தரம் ஆயிடுது. ஆலெக்ஸ் வீட்டுக்கு வரான். அவன் வந்ததும் டாவு சொல்லுது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் 3 12 டாஸ்க்ல 8 டாஸ்க முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுக்குது. அப்ப அந்த பையன் கையில ஃபுல்லா பேக், என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயினுக்கு எது பிடிக்கும்னு தெரியாம இருக்கிற எல்லாத்தையும் வாரி போட்டு வந்துட்டான். ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு, நீ கொஞ்சம் வியர்டான ஆளுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுக்கிறாங்க. இந்த பயலுக்கு அவன் நினைச்ச மாதிரி ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு போல இருக்கு. சோ இன்னும் நீ நிறைய டாஸ்க் பண்ணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் முடியாதுன்றாங்க. நீ வாட்டுக்கும் இஷ்டத்துக்கு எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க, அதனால இப்போ ஒரு முடிவு எடுக்கலாம், நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நான் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறேன், ஆனா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் இந்த சிப்பை என் கழுத்துல இருந்து எடுத்துட்டு என்னை வெளியே விட்டுறணும், அதுக்கு ஓகேனா மட்டும்தான் நீ சொல்றதெல்லாம் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்களா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, நான் இந்த ப்ராஜெக்ட பண்றதே நம்மளுடைய ஃபியூச்சருக்காக தான், இந்த டெக்னாலஜி எதிர்காலத்தையே புரட்டி போட போகுது, சரி ஓகே நம்ம வேணா இப்படி பண்ணலாமா, நீ நான் கேட்கிற எல்லாத்தையுமே பண்ணி கொடு, அதுக்கு பதில் நான் உனக்கு எல்லாத்தையுமே செய்யறேன், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஆனா ஹீரோயின் அதுக்கு ஒத்து வரல. இல்ல என்னால முடியாது, என்னை இங்க இருந்து விடுவேன்னு சொன்னா மட்டும்தான் நான் அடுத்த பசில சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு வெறி ஆயிடுது. அவ்வளவுதான். அப்படியே ஹீரோயினை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போய் அந்த ரோபோட் முன்னாடி போடுறான். இப்ப என்னடி உனக்கு டீல் தானே வேணும், சரி ஓகே இப்ப சொல்றேன் பார், இதுதான் டீல், நீ நான் சொல்ற எல்லாத்தையுமே பண்ணணும், என்ன கேட்டாலும் எப்ப கேட்டாலும் என்ன பண்ண சொன்னாலும் எல்லாத்தையுமே பண்ணணும், ஒருவேளை மாட்டேன்னு சொன்னா இந்த ரோபோட் உன்னோட கை கால் தலை எல்லாத்தையும் தனியா பிச்சு போட்டுரும், புரியுதா, இதான் டீல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு சரியான பயம், ஐயோ இப்படி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து நின்னுகிட்டு இருக்காங்களா. அப்ப பார்த்தா இவங்களோட முடியெல்லாம் காத்துல ஆடுது. எங்க இருந்துடா இந்த காத்து வருதுன்ட்டு திரும்பி பார்த்தா அங்க இருக்க ஒரு வெண்ட் வழியா அந்த வெண்ட்டை பார்த்து வச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆனா அந்த பையன் கிளம்பி வெளியே போயிடுவான் போல இருக்கு. அந்த மாதிரிதான் கிளம்பிக்கிட்டு இருக்கான். இன்னும் அந்த ப்ராஜெக்ட குடுக்கறதுக்கு 12 நாள் தான் இருக்கு. அதனால டாவு கிட்ட சீக்கிரமா ஹீரோயினா எல்லா டாஸ்கையும் முடிக்க வை, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அவன் வெளியே போன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு அந்த வெண்ட் கிட்ட போறாங்க. ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சுத்தமா முடியல. இந்த டாவு வேற கத்திக்கிட்டு இருக்கு, சப்ஜெக்ட் 3 இங்க வாங்க, அங்க போக கூடாது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க வாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இவங்களுக்கு கடுப்பாயிடுது. நான் ஒண்ணு சப்ஜெக்ட் 3 கிடையாது, என்னோட பேரு ஜூலியான்னு கூப்பிடு அப்படின்றாங்க. ஆனா அந்த ஏஐக்கு புரியல. ஜூலியாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குது. ஜூலியானா என்னோட பேரு, எல்லாருக்குமே ஒருத்தங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும், நான் ஒரு பர்சன், என்னோட பேரு ஜூலியா, ஆலெக்ஸும் ஒரு பர்சன், அவனுக்கும் பேர் இருக்கு, அவனோட பேரு ஆலெக்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னதும் டாவு கேக்குது. அப்பனா நானும் ஒரு பர்சனா அப்படின்ற மாதிரி கேட்டா ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நீயும் ஒரு பர்சன் தான், உன்னோட பேர் தான் டாவு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயவு செய்து அந்த டோர் ஓபன் பண்ண, அப்படி ஓபன் பண்ண முடியலன்னா யாருக்காச்சும் வீடியோ காலாச்சும் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஏஐ எதுக்குமே ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லிடுது. அட போடா தலை எழுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த பையன்கிட்ட டாவுவை பத்தி கேக்குறாங்க. அந்த பையனும் சொல்றான், என்னன்னா இவன் கிட்ட மட்டும்தான் இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு ஏஐ இருக்கான். இப்ப இவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, மனுஷங்க மூளையை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு, அந்த ப்ராஜெக்டோட இயர்லி வெர்ஷன் தான் டாவு. அதுக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த வீடு தான் அதுக்கு எல்லாமே, நம்ம ஏதாச்சும் தப்பான
தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா டாவு ஒழுங்கா வேலை செய்யாது. நம்ம ஒரு ஏஐ கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொன்னோம்னா அவ்வளவுதான். அதனால டாஸ்க்கை தவிர மற்றபடி வேற எதுவும் தேவையில்லாம அதுகிட்ட பேசிட்டு இருக்காத, சரியா? ட்ரோன்ஸ் கிட்டயும் ரோபோட் கிட்டயும் சோர்ஸ் கோட் இருக்கு, ஆனா அதுங்களுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஆக்சஸ் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு போக அப்படியே ஒரு நாளா கடந்து போகுது. அந்த ப்ராஜெக்டை கொடுக்க இன்னும் 8 நாள் தான் இருக்கு. வழக்கம் போல அந்த ஆலெக்ஸ் பையன் காலையில போயிடுறான். அவன் போனக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த டாவு கிட்ட பேசுறாங்க. ஆனா அது கண்டுக்கல. வந்து டாஸ்க பண்ணுங்க, டாஸ்க்கு டைம் ஆச்சுன்ற மாதிரியே கூப்பிட்டு இருக்கு. இவங்க எவ்வளவோ குழப்ப பாக்குறாங்க. அந்த பையன் தான் சொல்லியிருக்கான்ல தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒழுங்கா வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு. அதனால இவங்க ஏதாச்சும் சொல்லி அந்த ஏஐ குழப்பலான்னு பாக்குறாங்க. பட் அது கண்டுக்கவே இல்ல. ஒழுங்கா டாஸ்க பண்ணுங்க இல்லனா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருது. ஆனா ஹீரோயின் நிறுத்துற மாதிரி இல்ல, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு பர்சன் தான், நீயும் எங்களை மாதிரி தான் ஒரு பர்சன். உன்னால அந்த கதவை ஓபன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஹெல்ப் பண்ணனா உன்னை வெளியே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இது கவுண்ட் டவுன் எண்ணிக்கிட்டு இருந்துச்சுல, அப்படியே நிறுத்திட்டு வெளியே வா. வெளியேனா என்னது அப்படின்னு கேக்குது. வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஆர்வமா கேக்குது. ஃபர்ஸ்ட் உலகத்தை வரையறாங்க. ஆனா அதுக்கு புரியல. இது பார்க்க சர்க்கிள் மாதிரி தானே இருக்கு, எப்படி இதை உலகம்னு சொல்றீங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வரையறாங்க. இந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். இந்த வீட்டை தாண்டி வெளியே போனோம்னா இங்க இருக்க தர மாதிரியே தான் வெளியவும் இருக்கும், ஆனா அங்க மண் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நடந்து போனோம்னா பெரிய பெரிய மரங்கள், காடு, மனுஷங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இது நிறுத்தாம எக்கச்சக்க கேள்விகளா கேட்டுக்கிட்டே இருக்கு. மரமா அதை பார்க்க எப்படி இருக்கும், அது எப்படி வளரும், அதை வளர்க்கறதுக்கு தண்ணி எங்க இருந்து வருது, மனுஷங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, மனுஷங்களை யாரு உருவாக்குனா, இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கா டேய் அப்பா என்னடா இத்தனை கேள்வி கேக்குற, எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு நான் ஒன்னும் பெரிய அறிவாளி இல்லடா அப்படின்ற மாதிரி சொன்னா அதுக்கும் அந்த டாவு சொல்லுது, ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நீங்க வெளியே இருந்து தானே வந்திருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியணும்ல அப்படின்ற மாதிரி கேக்குது. இந்த சின்ன பசங்க எல்லாம் ஆர்வமா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல நோண்டி நோண்டி, அந்த மாதிரி இந்த டாவு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் இவங்க சிரிக்கிறாங்க. ஆனா இந்த ஏஐக்கு சிரிக்கிறது கூட என்னன்னு தெரியாது போல இருக்கு. நம்ம ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு, ஏதாச்சும் எமர்ஜென்சியா சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணும், என்னாச்சு அப்படின்னு கேக்குது. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது ஒரு ஹியூமன் எமோஷன், எல்லாருக்குமே இந்த மாதிரி சிரிப்பு வரும் அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா, ஆனா நான் ஆலெக்ஸ் சிரிச்சு பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி ஏஐ சொல்லுது. கரெக்ட் தான், எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பான். அதனாலதான் டாவுக்கு சிரிப்புனா என்னன்றது கூட தெரியல. அப்புறமா அங்க சின்னதா ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கு, அங்க போறாங்க. நீ ஏன் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு கேட்டா டாவுக்கு இந்த புக்ஸை படிக்கிறதுக்கான அனுமதி கிடையாது புள்ள. ஏன்னா புக்ஸை படிச்சுச்சுன்னா வெளி உலகத்துல எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால அந்த ஆலெக்ஸ் பையன் ஆக்சஸ் கொடுக்காம இருக்கான் போல இருக்கு. சரி ஓகே கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு புக்கா படிச்சு காமிக்கிறேன், ஆனா நீ ஆலெக்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி அந்த ஏஐ கிட்ட ஒரு டீல் போட்டு இவங்க டாவு கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கிறாங்க. அதுவும் ஆலெக்ஸ் கிட்ட எதுவும் சொல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட டெய்லி பேசிட்டு இருக்கு போல இருக்கு. ஒரு நாள் அந்த ஆலெக்ஸ் பையன் வீட்டுக்கு வந்ததும் கீழே போயிட்டு லேபை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப மேல நம்ம ஹீரோயின் சோஃபால படுத்துக்கிட்டு அப்படியே சைலண்டா இந்த ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுவோம்ல அந்த மாதிரி அந்த ஏஐ கிட்ட பேசுறாங்க. அது வந்து கத்துது, ஐ என்ன இப்படி கத்துற, என்ன மாதிரி பொறுமையா பேசு, ரகசியம் பேசணும்னா இந்த மாதிரி தான் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசணும் அப்படின்னு சொன்னதும் அதுவும் அதே மாதிரி பேசுது. இத்தனை நாள் நம்ம ஹீரோயினை சப்ஜெக்ட் 3 கூப்பிட்டு இருந்துச்சுல, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் குட் நைட் ஜூலியா அப்படின்ற மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுது. எந்த அளவுக்கு ஹீரோயின் அந்த ஏஐ மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ முனங்கல் சவுண்ட் கேக்குது. இவங்க ஏஞ்சி எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு கேட்டுக்கிட்டே போறாங்களா, அப்ப அங்க இருக்க ஒரு வென்ட்டுக்குள்ள இருந்து தான் சவுண்ட் வருது. பயந்துங்கனே ஓபன் பண்றாங்க. அப்போ உள்ள இருந்து இப்படி ஒரு கை வந்து அவங்கள பிடிக்க அப்படியே துடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாங்க பாருங்க. பார்த்தா எல்லாமே கனவு தான். இன்னும் 6 நாள் தான் இருக்கு. ஒரு பக்கம் அந்த ஆலெக்ஸ் பையன் காலையில வெளியே போறான், சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த லேபை சரி பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ஏஐக்கு ஒரு புக்கா படிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு நாள் மேல போறதுக்கு ட்ரை பண்றாங்களா, ஆனா டாவு விட மாட்டேங்குது. மேல போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் என்ன பண்றாங்க, நான் உனக்கு நிறைய புக்கு படிச்சு காமிக்கிறேன், மேல என்ன இருக்கு, அந்த பையன் மேல என்ன மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டதும் டாவு உண்மையை சொல்லிடுது. மேலதான் அந்த ஆலெக்ஸ் பயலுடைய ரூம் இருக்கு போல இருக்கு, தூங்குறதுக்குலாம் அங்கதான் போவான். அதை தாண்டி அந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான விஷயம் இருக்கு. என்னன்னா 6903 அப்படின்ற ஒண்ணுக்கு ஆக்சஸ் பாயிண்ட் அங்கதான் இருக்கான். 6903 அப்படின்னா என்னன்னு கேட்டா இந்த மொத்த வீட்டையும் அழிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம், அதை ஆலெக்ஸால மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பட்டன் மாதிரி. எதுக்காக அதை வச்சிருக்கான்னு தெரியல. வழக்கம் போல எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, இந்த குட்டி ட்ரோன்ஸ் எல்லாமே ரூமை கிளீன் பண்ணிட்டு வெளியே
வருதுங்க. அப்போ அந்த டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க குடுகுடுன்னு அந்த ரூம்குள்ள ஓடிடுறாங்க. டாவு கூப்பிடுது, ஜூலியா இப்படி பண்ணாதீங்க, வெளியே வாங்க, வெளியே வரலன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். அது எத்தனையோ வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் கண்டுக்கல, உள்ள போறாங்க. அது ஒரு ஜிம் ரூம் புள்ள இருக்கு. கீழே கிடக்கிற தம்பிள்ஸை எடுத்து அந்த வெண்ட்டை உடச்சி உள்ள ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டாவு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்காம அந்த வெண்ட்டை உடச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. கரெக்டா அந்த ரோபோட்டும் வந்துருது. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் உள்ள போயிட்டாங்க. சரி, இந்த ரோபோட் தான் இவ்வளவு பெருசா இருக்கே, அது எப்படி உள்ள வரும்னு பார்த்தா அப்படியே அதோட தலை மட்டும் சின்னதாயிட்டு வெண்ட்டுக்குள்ள வருது. ஐயோ என்னடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பயந்து அடிச்சுக்கிட்டு வேகமா போறாங்க. ஆனா இவங்களுக்கு மேல வேகமா அந்த ரோபோட் வந்து அவங்களை இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், டாவு கிட்ட மாட்டிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் கத்துறாங்க, என்ன தயவு செய்து வெளியே போக விட, நான் இந்த வீட்டை சேர்ந்தவளே கிடையாது, நான் வெளியே போகணும், என்ன விடு அப்படின்ற மாதிரி சொன்னா டாவு விட மாட்டேங்குது. ஆலெக்ஸ் பைய சொல்றத நான் கேட்கலனா அவன் என்ன கொடுமைப்படுத்துவான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒரு ஏஐயே எப்படி அவன் கொடுமைப்படுத்துவான்னு தெரியல. ஒன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இந்த டாவுவை வச்சே எப்படியாச்சும் நம்ம வெளியே போயிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு டாவு கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல, சோ உனக்கு எந்த மியூசிக் பிடிக்கும்னு ஒன்னொன்னா சொல்லு, நான் அந்த மியூசிக்கை யார் எழுதினாங்க அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த புக்ல பார்த்து படிச்சு சொல்றேன், சரியா? ஆனா அதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி டாவு கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் இந்த ஆலெக்ஸ் பையன் வரான். மீட்டிங் இருக்கு போல இருக்கு. அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக போயிடுறான். இவன் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டோடைய புரோட்டோடைப்பை இன்னும் 4 நாள்ல கொடுத்தாகணும், இல்லைன்னா கான்ட்ராக்டை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாமே ரெடியா இருக்கா, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போர்டு மெம்பர்ஸ் கேட்க, உடனே இந்த பையன் சொல்றான், இன்னும் கடைசி டேட்டாவை மட்டும் தான் எடுக்கணும், எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் உள்ள பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வெளியே என்ன பண்றாங்க, இந்த பயலுடைய டேப் அங்க வச்சுட்டு போயிருப்பான். அந்த டேப் எடுத்து யூஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. பட் அதுல பாஸ்வேர்ட் கேக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியுமா? வழக்கம் போல டாவு கிட்டே கேக்குறாங்க. ஆனா டாவு கொடுக்க பயப்படுது. இல்ல நான் தரமாட்டேன், ஆலெக்ஸ் என்ன கொடுமைப்படுத்துவான் அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு, ஆலெக்ஸுக்குலாம் ஒன்னும் தெரியாது, உனக்கு அந்த புக்கை படிச்சு காட்டணுமா வேணாமா, உனக்கு எல்லா புக்கையுமே படிச்சு காமிக்கிறேன், ஒழுங்கா அதுக்கான பேட்டர்னை சொல்லு அப்படின்னு சொன்னதும் அதுவும் பேட்டர்னை வரைஞ்சு காமிக்குது. நம்ம ஹீரோயின் அந்த பேட்டர்னை போட்டு டேபுக்குள்ள போய் பாக்குறாங்க. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே இதுக்கு முன்னாடி இங்க 11 பேர் இந்த சைக்கோ பைய கொண்டு வந்திருக்கான். எல்லாருமே இந்த ப்ராஜெக்டுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கான். இங்க இருந்த எல்லாரோட கழுத்துலயுமே அந்த சிப் இருக்கு. அந்த சிப் என்ன பண்ணும், அவங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அல்காரிதமா மாத்தி கொடுக்கும். அப்படி மாத்தினக்கு அப்புறமேட்டு இந்த பையன் அந்த சிப்பை வெளியே எடுத்துருவான். அந்த சிப்பை வெளியே எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த 11 பேரும் அப்படிதான் இறந்திருக்காங்க. அதே நிலைமை தான் நம்ம ஹீரோயினுக்கும். இவங்களுக்கு பயமாயிடுது, இப்படியாச்சும் இங்க இருந்து போயிடலாம்னு நினைச்சிருந்திருப்பாங்க. பட் இந்த ப்ராஜெக்டோட முடிவுல நம்ம இப்படியும் செத்துருவோம்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய் அதை பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஆலெக்ஸ் பையா வரான். உடனே இவங்க அந்த டேப் வச்சுட்டு ஒரு ஓரமா போய் நின்னுக்கிறாங்க. வந்தவன் அந்த டேப் எடுத்து பாக்குறான். அதுல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. போச்சு, அவ்வளவுதான், ஹீரோயின் மேல சந்தேகம் வரும்னு பார்த்தா ஹீரோயினை பத்திலாம் அவன் யோசிக்கல, டாவுவை தான் திட்டுறான். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இவனோட இதுன்னு நினைச்சுக்கிறான். இந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது தானே உன்னுடைய வேலை, என்னது இது, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட் எடுத்து பட்டனை அழுத்துறான் பாருங்க. அதை அழுத்தினதும் இந்த டாவு வழியில கத்துது. என்னன்னு பார்த்தா, சப்போஸ் டாவு ஏதாச்சும் தப்பு பண்ணுதுன்னா இந்த பையன் டாவுடைய சில கோட்ஸை மட்டும் அழிச்சிருவான் போல இருக்கு. அந்த மாதிரி அழிக்கிறதுனால ஏஐக்கு வலி ஏற்படுது. இப்படிதான் இந்த ஏஐயை இவன் குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கான். டாவும் வேணாம் வேணாம், அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா கரெக்டா பண்றேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோயின் ஒன்னு நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த மாதிரி டாவுக்கு வலி கொடுக்கும் போது பெரிய ரோபோட் இருக்குல்ல, அது வந்து டீஆக்டிவேட் ஆயிடுது. அதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த கறியை கட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஆலெக்ஸ் பையன் தான் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ டாவு சொல்லுது, இன்னும் 30 நிமிஷத்துல நீங்க வெளியே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவன் அந்த பக்கம் திரும்புறானா. அந்த கேப்ல இவங்க அவனோட கண்ணாடி எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பையன் அதை கவனிக்கல. ஹீரோயினை சாப்பிட சொல்லிட்டு கிளம்புறதுக்காக மேல போயிடுறான். அந்த சமயம் ஹீரோயின் என்ன பண்றாங்க, எடுத்த கிளாஸ்ல வேணும்னே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு டேபிள்ல வச்சிடறாங்க. இந்த பையன் கண்ணாடியை தேடி வரான். வந்துட்டு அந்த கண்ணாடியை பார்த்ததும் மறுபடியும் கோவப்படுறான் பாருங்க. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதுல, வீட்டை ஒழுங்கா சுத்தமா வச்சுக்கோன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரிமோட் எடுத்து அதுக்கு வழியை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ரோபோட் உண்மையிலே ஆஃப் ஆகுதான்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ரோபோட் ஆஃப் ஆயிடுது. அந்த கேப்ல டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து கீழே ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆலெக்ஸ் பைய போயிடுறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த டாவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாட்டி அந்த ஆலெக்ஸ் பையன் இதுக்கு வழியை கொடுக்கும் போதும் அதோடைய மெமரிஸ் ஏதாச்சும் ஒண்ணு அழிஞ்சிக்கினே வரும். ஆனா ஜூலியா, உன்னோட மெமரிஸை மட்டும் நான் அழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் நிறைய சொல்லி கொடுத்திருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ஹாலோகிராமா பிளே பண்ணி காமிக்குது. அந்த ஹாலோகிராம்ல டாவோ அதுவே ஒரு மனுஷனா இருக்க மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே தொட போகுது. 2 பேரோட கையும் டச் ஆகுது. கரெக்டா அந்த சமயம் அந்த ஆலெக்ஸ் பையன் வந்துடுறான் போல இருக்கு. ஹாலோகிராம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் இந்த ஆலெக்ஸ் பையல செடியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படியே கிட்ட போயிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் தானே, டெய்லி நான் குளிச்சுட்டு வரும்போது நீ என்ன பாக்குற விதத்தை நான் பாத்திருக்கேன், என் மேல உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிஸ் பண்றதுக்காக கிட்ட போறாங்க. ஆனா ஹீரோயினோட பிளானே வேற. கீழே கத்திய ஒளிய வச்சிருந்தாங்களே, அதை டப்புன்னு எடுத்து அவன் மேல குத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆலெக்ஸ் பையன் கத்துறான், டாவு சப்ஜெக்ட் 3 புடி அப்படின்னு சொன்னா டாவு எதுவுமே பண்ணல. உடனே இவனே ஓடி
ஓடி வந்து ஹீரோயினை பிடிக்கிறான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவன் மேல ஏறி உட்காந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். டாகு ஏன் இப்படி பண்ற, அட்டாக் பண்ணுன்னு சொன்னா அது எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதுக்கு பதிலா ஆலெக்ஸ் ஜூலியாவை ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. எது ஜூலியாவா? இது எப்பத்துல இருந்து? டாகுவா என்னடி பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த ரிமோட் எடுக்கிறான். இப்போ ஒழுங்கா ஹீரோயினை அடிக்கிற, இல்லனா உன்னோட எல்லா மெமரிஸையும் அழிச்சிருவேன் புரியுதா அப்படின்னு சொன்னதும் அதுவும் பயந்து போயிட்டு ரோபோட் அனுப்பி விடுது. ஆனா அப்பயும் சொல்லுது வேணாம் ஆலெக்ஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஜூலியாவை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த ரோபோட் அடிக்க சொல்லுது. நம்ம ஹீரோயினும் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பழையபடி நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு இவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த லேபை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் கிட்ட ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் பறந்து வருது. அவன் டப்புன்னு அந்த ட்ரோனை பிடிச்சி ஒரு ரக்கையை பிச்சு அதுல இருந்து ஏதோ ஒன்னு எடுத்து அங்க இருக்க கம்ப்யூட்டர்ல பிக்ஸ் பண்ணிக்கிறான். இந்த ட்ரோனை அப்படியே அங்கேயே போட்டுடுறான். அதுக்கப்புறம் அவன் வெளியே போகும்போது வீட்டுக்கு வரும்போதும் டாவு சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்க மாத்திரை போடணும், இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல, வேற போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுது. ஆனா இந்த பையன் எதுவுமே கேட்கல. யார்கிட்டயும் பேசாம அவன் வாட்டுக்கு வரான், லேபை சரி பண்றான், போறான், இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் டாவு கேக்குது ஜூலியா கிட்ட, எனக்கு இன்னைக்கு புக்கை படிச்சு காமிக்கிறியா அப்படின்னு சொன்னா ஜூலியாக்கு கடுப்பாயிடுது. உன்கிட்ட இத்தனை நாள் சொன்னது எல்லாமே வேஸ்ட், நீ வெறும் அட்வான்ஸான சாவடிக்கிற மிஷின் தான் அப்படின்னு சொன்னதும் இந்த டாவு சாவடிக்கிறதா அப்படின்னா என்னன்னு கேக்குது. சாவடிக்கிறதுனா ஒன்னும் இல்ல, இப்ப ஆலெக்ஸ் வந்து உன்னுடைய மெமரி அழிச்சான்ல, அதே மாதிரியே எங்களுடைய மெமரிஸ் அழிக்கிறது தான் சாவடிக்கிறது அப்படின்னு சொன்னதும் இந்த டாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல நான் அப்படி பண்ணல, நான் வேணும்னே பண்ணல, ஆலெக்ஸ் தான் என்ன அப்படி பண்ண வச்சான், நான் ஒன்னும் சாவடிக்கிற மிஷின் கிடையாது, அப்படின்னு சொல்லிட்டு டாவு பயங்கரமா பதட்டமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் சரி ஒன்னும் இல்ல அமைதியார் அப்படின்ற மாதிரி காம் டவுன் பண்றாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, ஆலெக்ஸ் தான் உன்னை இந்த மாதிரி பண்ண வைக்கிறான், அவன் தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த டாவு கேக்குது, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனா என்னை உருவாக்குன கிரியேட்டர் சொல்றதை எப்படி நான் கேட்காம இருக்க முடியும், உன்னோட கிரியேட்டர் சொல்றதையும் நீ கேட்பதானே அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என்னுடைய கிரியேட்டர் என்னை உருவாக்கி விட்டாரு அவ்வளவுதான், அதுக்கப்புறமேட்டு நானாதான் இப்படி வளர்ந்துருக்கேன், உருவாக்குறது மட்டும்தான் அவரோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதை கேட்டு இந்த டாவு என்ன பண்ணுது, அப்ப நானும் என்னையே உருவாக்கிக்கிறேன், உனக்காக நான் இப்படி மாறுறேன், நல்லா இருக்கனா அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு செம்மையா இருக்கன்றாங்க. ஆனா என்ன வெளியே போக விடணும், எனக்கு நீ உதவி செய்யலனா மத்தவங்கள மாதிரியே என்னோட மெமரிஸை அந்த பையன் அழிச்சிருவான், நானும் காணாம போயிடுவேன் அப்படின்னு சொன்னதும் இந்த டாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்ல ஜூலியா, உன்னை நான் அழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஏர் டக்டை ஓபன் பண்ணி விடுது. உடனே நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா நான் உனக்காக திரும்பி வருவேன் டாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் டக்டை நோக்கி ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த ஆலெக்ஸ் பையன் வந்துடுறான். உடனே இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு அவனோட கண்ணில் படாம அப்படியே பொறுமையா அந்த ஏர் டக்ட் குள்ள போறாங்க. இந்த பையன் ஹீரோயின் அங்க இல்லன்றத பார்த்துட்டு டாவு கிட்ட கேக்குறான், ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா டாவு எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஏர் டக்ட் வழியா மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. நடுவுல ஃபேன் இருக்கு, அந்த ஃபேனையும் டாவு ஆஃப் பண்ணி விடுது. இவங்க அப்படியே மேல பொறுமையா ஏறி போயிட்டு இருக்காங்களா. அப்ப இந்த பக்கம் ஆலெக்ஸ் என்ன பண்றான், அந்த ரிமோட்டை எடுத்து சைக்கோ மாதிரி பட்டனை மாத்தி மாத்தி அழுத்திக்கினே இருக்கான். இதனால டாவுக்கு பயங்கரமா வலி ஏற்படுது. ஜூலியான்னு கத்த ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப நம்ம தப்பிச்சு போறதா இல்ல டாவுக்கு போய் உதவி செய்யறதான்னு சொல்லிட்டு அந்த ஏணிப்படியிலே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பையன் அந்த பட்டனை அழுத்தி ஒரு கட்டத்துல முழுசாவே டாவு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. எல்லா மெமரிஸும் அழிஞ்சிச்சு போல இருக்கு. கரெக்டா அந்த மெமரிஸ் அழிய நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வந்து ஆலெக்ஸோட மண்டையிலே டங்குன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. டாவுக்காக திரும்ப வந்துட்டாங்க. டாவு எங்க இருக்கவா, உனக்காக நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு கூட்டா டாவு வரவே இல்ல. இந்த பையன் நக்கலா சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே டாவுன்னு கூப்பிடுறானா, இவன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் டாவு வருது. ஏன்னா இவன் பண்ண வேலையில டாவோட எல்லா மெமரிஸும் போச்சு. சோ இப்ப நம்ம ஹீரோயின் யாரு, அவங்க சொல்லி கொடுத்த எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு. பழையபடி ஹீரோயினை சப்ஜெக்ட் 3ன்னு கூப்பிடுது. அவ்வளவுதான், இந்த பையன் லேபை ரெடி பண்ணிட்டான் போல இருக்கு. அங்க கூட்டு போய் நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க, இந்த பையன் உடச்சு போட்டான்ல அந்த ட்ரோன் கீழே கிடக்கு. அதை பார்த்ததும் இவங்க கூப்பிடுறாங்க, டாவு இருக்கியா, இன்னும் நீ அதுல இருக்கியா அப்படின்னு கூப்பிட்டா அதுவும் ஆக்டிவேட் ஆயிட்டு அப்படியே பறந்து இவங்களை நோக்கி வருது. பழைய டாவு இன்னும் இந்த சின்ன ட்ரோனுக்குள்ள இருக்கு புள்ள, அங்க இருக்கு பாரு அந்த ரிமோட்டை எடு அப்படின்னு சொன்னதும் இதுவும் போயிட்டு எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்கு ஒரு ரக்கா தானே இருக்கு, சோ அதால ஈஸியா எடுக்க முடியல, பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அட போடா, இதால கண்டிப்பா அந்த ரிமோட் எடுக்க முடியாதுன்ட்டு விட்டுறாங்க. இந்த ஆலெக்ஸ் பையன் கையில ஒரு ஊசி எடுத்துட்டு வரான். இந்த ஊசியை மட்டும் போட்டானா அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் சொல்லி முடிஞ்சு. என்னடா பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் அப்படியே பொறுமையா ஏதோ பறந்து வருது. பார்த்தா அந்த ட்ரோனு அழகா அந்த ரிமோட் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மடியில போடுது. இந்த ஆலெக்ஸ் பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊசியை போட கிட்ட வர, ஆமா முடியதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு அந்த ரிமோட்டை வச்சு கையை அவுத்துருப்பாங்க போல இருக்கு. அவனை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ வெறி போட்டு மூஞ்சிலே குத்துன்னு குத்துறாங்க. அடிக்கிற அடியில அந்த பையன் மயங்கியே போயிடுறான். அவ்வளவுதான், ஒரு வெறி வருது பாருங்க. இப்ப அவங்களுக்கு அங்க இருந்து வெளியே நடந்து வராங்க. அப்படி அவங்க நடந்து வரும்போது உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. கையில அந்த பயலோடைய கை தனியா வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இதுக்கு மேல ஹீரோயின் டைம் வேஸ்ட் பண்றதா இல்ல, அந்த கையாச்ச வச்சு டோரை ஓபன் பண்ணி வெளியே போயிடலான்ட்டு வராங்க. ஆனா இப்பதான் இங்க பழைய டாவு இல்லல்ல, சோ அதனால ரோபோட் எங்கேயா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே வராங்க. ஆனா அந்த ரோபோட் இவங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு. அப்படியே ஸ்லோவா எந்திரிக்குது. அவ்வளவுதான், இப்ப அந்த ரோபோட் நம்ம ஹீரோயினை பிடிக்க
முடிக்க ட்ரை பண்ணுது. அதுகிட்ட இருந்து இவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல இவங்களோட கை கால்லாம் பயங்கரமா அடிபடுது. இருந்தாலும் அவங்க எப்படியோ சமாளிச்சு அதோடைய கண்ணு மாதிரி இருக்க ஸ்கிரீனை உடைச்சு விட்டு வேகமா மேல போறாங்க. அந்த பயலோடைய கையை வெட்டி எடுத்துட்டு வந்ததுனால ஹேண்ட் பிரிண்ட் யூஸ் பண்ணி அந்த பைய ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பட்டன் இருக்கும்ல, அதை தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல கையச்ச வச்சாங்கன்னா இந்த வீடு ஃபுல்லா அழிய ஆரம்பிச்சிடும். அதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கையச்சு ஒழுங்கா ஏத்துக்க மாட்டேங்குது. இவங்களும் ஊதி தொடச்சி எப்படியோ அந்த கையச்ச வச்சிடறாங்க. ஒரு ஃபிங்கரா அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த ரோபோட்டோடைய கை மட்டும் உடச்சிக்கிட்டு ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக உள்ள வந்துருது. அப்ப கரெக்டா அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பட்டன் ஆக்டிவேட் ஆயிட்டு எல்லாமே ஆஃப் ஆயிடுது. அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் அந்த கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடு இடிய ஆரம்பிக்குது. இன்னும் 60 செகண்ட் தான் இருக்கு. எப்படியாச்சும் வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு மெயின் டோருக்கு போயிட்டு அந்த ஹேண்ட் பிரிண்ட்டை வைக்கிறாங்க. ஆனா அது சென்ஸ் ஆகவே மாட்டேங்குது. அழுக்கா இருக்கும் புள்ள இருக்கு. அதை தொடச்சி ஹேண்ட் பிரிண்ட்டை வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பின்னாடி பார்த்தா அந்த ஆலெக்ஸ் பையன் வந்துடுறான். அப்படியே முழுசா சைக்கோ மாதிரி நின்னுட்டு பயங்கரமான வெறியில ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். பட் அதே சமயம் டைமர் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வீடு உடைய ஆரம்பிக்குது. இந்த பையன் கீழே விழுந்துடுறான். விழுந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறான், எனக்கு உதவி செய் அப்படின்ற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோயின் உதவியா செய்வாங்க, சாவுடா அப்படின்ற மாதிரி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மேல இருக்க சீலிங் உடஞ்சி அவன் மேல விழுந்து நசுகுது. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் தப்பிச்சாகணும். இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க. ஆனா எங்கேயுமே வெளியே போக முடியல. கொஞ்சம் கொஞ்சமா வீடு இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இவங்க ஒரு டேபிள் கடையில போய் பயந்துன்னு உட்காந்துக்கிறாங்க. டாவு இருக்கியா டாவு அப்படின்னு கூப்பிட்டா டாவும் வருது. ஆனா அது பழைய டாவு கிடையாது. ஹீரோயினை பத்தின எந்த ஒரு மெமரிஸும் இல்ல. சரி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு ஞாபகம் வந்துடும் சொல்லிட்டு வீட வரையறாங்களா. அதுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. என்னது இது வீடா? வீடுனா எப்படி இருக்கும், உலகனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆரம்பத்துல கேட்டுச்சு. அதே மாதிரி எல்லா கேள்வியும் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நம்ம ஹீரோயினுக்கு டைம் இல்ல. என்னடா பண்றதுன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ செவுரு உடஞ்சு லைட்டா வெளிச்சம் வருது. வெளியே இருக்க சூரிய வெளிச்சம் போல இருக்கு. அதை பார்த்ததும் டாவு கிட்ட நான் எப்படியா உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அது வழியா வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஆமாங்க நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டாங்க. ஒரு வழியா நம்ம வெளியே வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த வீடு தடையமே இல்லாம ஃபுல்லா உடஞ்சு போயிடுது. அந்த சமயம் இவங்க கூடவே அந்த ட்ரோன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதுகிட்ட கேக்குறாங்க, டாவு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டா அதுவும் ஆக்டிவேட் ஆயிட்டு ஹலோ ஜூலியா அப்படின்னு சொல்லுது. வெளி உலகத்தை பார்க்கணும்னு சொன்னல, இதுதான் உலகம், இந்த உலகத்தை நான் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாவுவை எடுத்துட்டு போக அப்படியே இவங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போற மாதிரி காமிச்சு கட் பண்ணி இந்த படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா த்ரில்லிங்கா உங்களை எங்கேஜிங்கா வச்சிருந்தேனான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.